ஆரம்பிச்சிருங்க பரணி அப்டேட்டோட. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. ஓகே. சூர்யா 47 அந்த படத்தோட ஷூட் ரேப் பண்ணிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ஆஃபீஸில் வந்து அப்டேட்டு. இது மிகப்பெரிய அப்டேட்டு. சூர்யா 47 ஷூட் ரேப் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரோமோவோட சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோமோ. அப்புறம் டிமாண்டி காலனி 3 அது வந்து சென்சார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க ஒரு 30 செகண்டுக்கு. அன்பே டயானா நேற்று ப்ரீமியர் ஷோ நடந்துச்சு. அதோட கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு. சண்முக பாண்டியன் அவரோட அடுத்த படம் வந்து வான வேடிக்கை அப்படின்னு தான் வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. அதோட டைட்டில் டீசருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து திரு அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு, சாம் சிஎஸ் மியூசிக்கலில். சூரியன் நடிக்கிற மண்டாடி மண்டாடி சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கிஷன் தாஸ் நடிக்கிற சியு அந்த படத்தோட கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, டீசர் மாதிரியே இருந்துச்சு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு. பிரபாஸ் நடிக்கிற ஃபவுசி அது வந்து தியேட்டருக்கெல்லாம் December 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜுமாக்கா அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் ஃபிலிம் தான், அசோக் ராம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சா பிரகாஷ் ப்ரோ? அவ்வளோதான். வந்து அந்த மாதிரி நானும் பெருசாக மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூர்யா 47 அந்த ஒரு ஷூட் ராப்னு வந்த ஒரு ப்ரோமோ. அதுவே ஒரு கியூரியாசிட்டி கிளப்பிருக்கு. ஏன்னா நஸ்லீனோட ஃபேஸையும் முழுசா காமிக்கிற, சூர்யாவோட ஃபேஸை முழுசா காமிக்கல. அதாவது ரிவீல் பண்ணலாம் கொஞ்சம் சூர்யாக்கு அப்பப்போ பண்ணியிருக்காங்க. நஸ்லீனுக்கு ஒரு இந்த ஆஃப் ஃபேஸ்ல மட்டும் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 3 சூர்யா படத்தை அந்த படம் தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம். அதனால ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னோட எல்லா ஃபேவரேட்ஸும் ஒரே படத்துல இருக்கிறாங்க. நஸ்லீன், நஸ்ரியா, சூர்யா, அப்புறம் அந்த மியூசிக் டேரக்டரும் பேர் டக்குன்னு பண்ண சுஷின் சியாமா அவரு, ஜீத் மாதன் அவருடைய ரோமான்ஸும் ஆவேசம் ரெண்டுமே பிடிக்கும். இப்போ இது பார்ப்போம். அதனால வந்து ஒட்டுமொத்த ஃபேவரேட்ஸும் ஒரே படத்துல அமையறதுங்கிறது ரொம்ப ரேரு. அப்படி அமைஞ்சிற படமா இருக்கு. டைட்டில் அனௌன்ஸ் பண்றாங்க, வெயிட்டிங், பார்ப்போம். எல்லாரும் ப்ரோ அதான் டைட்டில் மேக்ஸிமம் எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுங்க? சீனா சீனு எனக்கு அந்த சீனுங்கிற டைட்டில் பிடிக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அராஜகம்னு ஒரு டைட்டில் ஒன்று ஒர்க்கிங் டைட்டில் பிளான்ல வச்சிருந்தாங்க. அந்த அராஜகம்ங்கிறத வச்சிடலாம், செம்மையா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ 2 நாள் முன்னாடி கார்த்தி டைரக்டர் கேட்டு வந்து நேற்று சொல்றேன். ரைட், ஓகே. நேற்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று கேட்டேன், அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு டேரக்டர் கூட கன்ஃபார்ம் பண்ணலையா. அவர் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தையில் மட்டும் தான் இருக்கிறான். ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலையா. அந்த தெலுங்கு டேரக்டர் படம் வந்து ஃபர்ஸ்ட் டிராப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, இப்போ அதெல்லாம் டிராப்லாம் கிடையாது, ஷூட்டிங் போறாங்களாம். அது முழுசா அதை முடிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் பெருசா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கிறாராம். அதனால எதுவுமே முடிவு பண்ணலையா. அதே மாதிரி நேற்று இன்னொன்னு கேட்டிருந்தாரு ஒருத்தர், சுசி கணேசனோட அடுத்த படத்துடைய ஹீரோ யாருன்னு கேட்டிருந்தாரு. எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். படத்துல 1-2 தெரிஞ்ச ஆட்கள் மட்டும் தான் இருப்பாங்களா, மற்ற எல்லாமே புதுமுகங்கள் தானா. நேற்று அதை சொல்ல நினைச்சு மறந்துட்டேன். அப்புறம் ஸ்பைடர்மேனோட ஃபேஸ் 2 புக்கிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 47ஓட ஃபர்ஸ்ட் லுக் மோகன் என்னமோ சொல்லுங்க. ஸ்பைடர்மேனோட ஃபேஸ் 2 புக்கிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. புக்கிங் நாளைக்கு பரணி டிபார்ட்மெண்ட் ஆகலாம். ரிலீஸ் ட்ரெய்லர் வேற லீக் ஆயிடுச்சு. ஆமாங்க, அது என்ன ஸ்பைடர்மேன்ல எது கேட்டாலும் லீக் ஆயிடுச்சு. நீங்க என்னதாங்க பிரச்சனை? ஸ்பைடர்மேன் படம் எது வந்தாலும் அந்த கிளிம்ஸ் லீக் ஆயிடுச்சு, அவெஞ்சர்ஸ் இது லீக் ஆயிடுச்சு, டூம்ஸ்டே லீக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் இது லீக் ஆச்சு. பட் ஆனா என்னன்னா நடுவில் என்ன சொன்னாங்கன்னா அது ஏதோ ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நடுவில் ஒரு ரூமர் போச்சு ஸ்பைடர்மேன் மொத்த படமே லீக் ஆயிடுச்சு அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்ன லீக் ஆயிருக்குன்னு தெரியல. நிறைய ட்ரெய்லர்ஸ் அந்த ஒர்க்கிங் இதெல்லாம் தான் ஃபுட்டேஜஸ் தான் லீக் ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன கதைன்னு எனக்கு கிளியர் லீக் பண்ணணும்னு அவசியமே இல்ல ப்ரோ. சோனியே அபிஷியலா விட்டுட்டு இருக்கான், எல்லா ப்ரோமோ விடுறான். அப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அந்த ஹல்க் வெர்சஸ் ஸ்பைடர்மேனோட ஃபுல் ஃபைட் வந்துட மாட்டேங்குது. ஆல்ரெடி நிறைய சீன் போட்டான் ப்ரோ. இல்ல இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் பனிஷர் வர்றது எல்லாமே கொண்டு போட்டான். ஆமா. ஆடிசி ரீகேப் சொல்றீங்களா? அந்த கதை யாராச்சும் தெரியுமா? அது விஷால் ப்ரோ தான் சொல்லுவாரு. விஷால் ப்ரோ எங்க?
சரி ப்ரோ. பரணி இது அன்பே டாயன் எப்படி இருந்துச்சு பரணி? அன்பேடாயனவா? அதுக்கு தான் நேற்று போனீங்க ப்ரீமியரு. ஆமா, நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் பார்த்தேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க. அவ்வளோ டைமா? சரி, டேக் யூ டு ஒன் டைம். நீங்க எங்க போறீங்க ஜனநாயகன்? லோக்கல் தான். அடுத்த வாரம் என்னாலும் பிராட்வேல 7 மணி ஷோ இருக்குமா? பிராடு எபிக்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ 7 மணி ஷோ இருக்கும். பட்டு அதை காலையில 7 மணிக்கு போய் அங்க உட்காந்து பார்க்கறதுக்கு பார்க்காமயே இருந்துக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் டே அதுக்கெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். டே ஒன்னெல்லாம் அங்கே எவனாச்சும் பார்ப்பானா ப்ரோ? நமக்கெல்லாம் கத்திட்டு கதறிட்டு அலற விட்டுட்டு அடுத்த வாரம் நேரம் சக்க ஜோதியா இருக்கும். ஜாலியாக தேட்டர்ல இருப்பேன், இல்லைன்னா டிராவல்ல இருந்துட்டு ஸ்பேஸுக்கு வருவேன், கோட்டுக்கு அந்த மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் வந்துருமா? ஒரு 5 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. பின்னாடி எனக்கு தெரிஞ்சு விஏஎஸ் வரக்கு முன்னாடி அது வராது. மெய் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் விட்டுருவாங்க பல்தான். ப்ரோமோலாம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் அந்த டைட்டிலோட. எனக்கு அந்த அன்னைக்கு மேபி அவங்க இதான் விஏஎஸ்ல இருந்து ஒரு அப்டேட் தான் கொடுத்து, ஏன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 20 நாள்ல படம் வருது. ஸோ அங்கிருந்து அவங்க அடுத்த ஸ்டெப்பே ஆரம்பிக்க போறாங்க. நடுவில் இது விட்டுட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் இந்த பக்கம் தான். நான் கிராஜுவலா சொன்னா இந்த அப்படியே அந்த பக்கம் அதுக்கு இது பண்ணாங்க, இதை அப்படியே டீல்ல விட்டுருவாங்க. அதான் பல்தான் ஃபர்ஸ்ட் வந்து பர்த்டேக்கு ப்ரோமோ வர்றதா தானே இருந்துச்சு. இப்போ ப்ரோமோ வராம போஸ்டரோட நிறுத்திக்குவாங்கன்னு தோணுது எனக்கு. ஒண்ணுமே விடாமலாம் இருக்க மாட்டேன். இல்ல, மூவி அந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஜனநாயகம் அந்த அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு விஏஎஸ்ல இருந்து கன்ஃபார்ம் வரும். இது 47ல இருந்து வந்தா கூடுவது அதிர்ஷ்டமா வரும். விஸ்வநாதன் சென்ஸ்ல இருந்து செகண்ட் சிங்கிள் தான் பல்தான் வருது, வேற என்ன வருது? அதுதாங்க. இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதான் சொல்றேன், அது மட்டும் வருது. கூட 47ல இருந்து ஒரு அப்டேட் வந்தா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வந்தா பரவாயில்லன்னு அவர் கேக்குறாரு. போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும். நானும் அதான் ஆசைப்படுறேன், டீசர் வந்தா பரவாயில்லன்னு. டீசர்லாம் வராது, போஸ்டர் அதுதான் அதிகபட்சம். போஸ்டர் வந்து டைட்டிலோட வரும் ஃபர்ஸ்ட் லுக். பாப்போம், வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுதுமே. அதுதான் பல்தான் ப்ரோமோ. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரோமோ. இன்னைக்கு வந்தது ப்ரோமோ வீடியோவா? ரேப் வீடியோ மாதிரி அது எதோ மாதிரி ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்தது ரேப்டு வீடியோ. நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி ஒரு வீடியோன்னு, அதுக்கு சொல்றேன் நானு. மாவீரன், நாளைக்கு ஆடிஷி போறீங்களா? தெரியல ப்ரோ, சாயந்தரம் 3:30க்கு தான் எனக்கு செட் ஆகுற மாதிரி ஷோ இருக்கு. போக முடியுமான்னு தெரியல, பார்க்க ட்ரை பண்றேன். கேட்கல. சாயந்தரம் 3:30க்கு ஒரு ஷோ இருக்கு, ட்ரை பண்றேன். இங்கிலீஷா தமிழா ப்ரோ மாவீரன் ப்ரோ? அவர் ஹிந்தியில பாப்பாரு. இங்கிலீஷ். இந்திய நீங்க ஹிந்தியில தானே பாப்பீங்க எப்பயுமே? ஹிந்தியில இங்க போட்டாங்கன்னா பார்ப்பேன், இங்கிலீஷ்ல தான் போடுறாங்க. ஓகே, நான் போறேன். சரி பரணி ப்ரோ, உங்ககிட்ட தான் ஒண்ணு கேட்கணும். இன்னைக்கு இதுல விட்டுருந்தாங்களே டிமாண்டி காலனி 3, அதுல என்ன ஏதோ சாத்தான் வர்ஷிப் ரொம்ப கோரியா இருக்கும், அடல்ட்ஸ் தான் பார்க்கணும்லாம் ஏதோ பில்டப் பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் கேப்ஷன் பார்க்கல, வீடியோ மட்டும் பார்த்தேன். சென்சார் டின்னு சொல்லி வந்துச்சு. அந்த வீடியோல தான் இதெல்லாம் போட்டிருந்துச்சு, ரெட் கலர்ல ஃபாண்ட்ல போட்டிருந்தாங்களே, படிக்கலையா? நான் எனக்கு இந்த ஃபோக்கஸ்லாம் ஏன்டா இந்த மாதிரி கேவலத்தனமா ப்ரோமோ விடுறீங்க அப்படின்ற மாதிரி கடுப்புல தான் இருந்தேன். அதனால காண்டில திட்டி விட்டுட்டேன். நான் வேர்டிங்ஸ் பார்க்கல, சாரி. அது ஏஐ ப்ரோமோ தான். அதுதான் ஏஐ ப்ரோமோ தான். அது ஏஐல நல்லா பண்ணாவாச்சும் பரவாயில்ல. ஏஐல இப்ப எது பண்ணாலும் அவ்வளவு ஒன்றும் இதெல்லாம் இல்லை. எதுக்கு இப்ப இந்த இது சென்சார் ஏன்னு சொல்லி விட்டா பரவாயில்ல. இப்போ படத்துல ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக வந்து ஏஐ வைக்கிறாங்கன்னா ஓகே. ஆக்சுவலா நிறைய படம் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் கதையோ இல்லை ஏதோ ஒரு கதை வந்து சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் அந்த 2D இமேஜஸ்ல சொல்லுவாங்க. இப்போ அந்த ஏஐ இருக்கிறதுனால அதை வச்சு சொல்லுவாங்க, கொஞ்சம் குவாலிட்டிக்காகவும் ஈஸியா இருக்கிறதுக்காகவும். அதெல்லாம் அக்செப்டபிள், ஏன்னா அது கதைக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. இது எதுக்கு?
வேற ஏதாவதுனா கூட பரவாயில்ல. ஏஐ சென்சார் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு எதுக்கு இப்படி ஏஐல பண்ணணும்? அதுதான் கொஞ்சம் கடுப்பு. சாரி. இப்போ ஜனநாயகன் ரிலீஸ்னால 6 படம் தள்ளி போயிடுச்சு. 7 படம் சாரி. சிக்மா வர்மன் 8 படம். மகுடமும் தள்ளி போச்சு. உங்க லிஸ்ட்ல மகுடம் ஆட் பண்ணல. மகுடம் அவங்க டேட் சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஆட் பண்ணிருப்பேன். மகுடம் டேட்டே சொல்லல. டென்டேட்டிவா ஜூலைன்னு சொன்னாங்கல்ல ஆமா அது போஸ்டர்லாம் கரெக்ட் வந்துச்சு. தான். பட் பார்ப்போம். ஜிடி நாயுடு வந்து ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். புக் மை ஷோல இன்னைக்கு வர பாப்பாகும்போது 7 போட்டுருந்துச்சு. அப்படியா? மகுடமும் ஜூலை 17 தான் போட்டுருந்துச்சு நிறைய வெப்சைட்ஸ்ல. படம் இது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி. ஸ்மார்ட் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஸ்மார்ட் நாளைக்கு ஷட் டவுனு, அதனால படத்துக்கு போலான்னு இருக்கேன். அன்பே டயனா போலாமா இல்ல இதயமொழி போலாமா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிரிப்பு பதில் இல்லையே பரணி, பதில் சொல்லுங்க பரணி. தலைவா சொல்லு தலைவா, டிக்கெட் போடணும். ப்ரோ நீங்க 2 படமுமே பார்க்கலையா? 2 படமும் பாருங்க. அவ்வளோ வேணாம். ஏதாவது ஒண்ணு. 8 நாளும் காலைல போனா நைட் வரைக்கும் இருக்கும்ல. 2 படம் வேணாம். ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நான் ப்ரோ அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா ப்ரோ வர்ணி ப்ரோ? அதானே, ரெண்டுமே மொக்க. எந்த மொக்கன்றீங்களா இல்ல நல்லா இருக்குன்றீங்களா நல்லா இல்லைன்றீங்களா? இல்ல ரெண்டுமே நல்ல படம் தான். அப்ப எது போலாம்? நீங்க எந்த டைம்ல போறீங்க? இது படம் 2.25 மணி நேரம் தான். அன்பே டயானா இது வந்துட்டு இதே முரளி 2.25. அதெல்லாம் கேட்கல, ரன் டைம்லாம் மேட்டர் இல்ல. இது என்ன, எந்த படம் நல்ல படம் அது கேக்குறேன். நீங்க ட்ரெய்லர் பாருங்க, எது பிடிச்சிருக்கோ போங்க. ப்ரோ சும்மா இரு ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளவு இது பண்ற? ஸ்மார்ட் எஸ்கே ஃபேனா இருந்துட்டு இப்படிலாம் பயப்படக்கூடாது. சொல்லுங்க நல்லா. ப்ரோ நான் பயப்படல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதான். ஒரு இன்ச் ஏதாவது ஒண்ணு அதிகமா இருக்கும்ல, அது எந்த படம்? என்ன ப்ரோ? ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பிடிச்சிருக்கும்ல, அது என்ன படம்னு கேக்குறேன். மேலன்னா இதே முரளியே போங்க. இதயமொழி ஓகேவா? எல்லாரும் இந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ புரியல இப்போ. ட்ராய் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் வீரர். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சண்டை நடக்கும், அந்த சண்டைக்கான லீடு அப்படின்ற மாதிரி தான் போச்சு. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி போர் அடிக்கல, எனக்கு பெருசா போர் அடிக்கல. ரொம்ப வயலன்ஸா இருந்துச்சு, அது மட்டும்தான் ஒரு மாதிரி லைட்டா இருந்தாச்சு. என்னடா நீங்க பார்த்த பிரிண்டோட டியூரேஷன் என்னது? 3.25 மணி நேரம். அன்கட்டா? அது வந்து 22 GB ஃபைல்னு நினைக்கிறேன். செம்மையா இருந்துச்சு, கிளார் பிரிண்ட் சூப்பரா இருந்துச்சு. அதான் வயலன்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, தவிர மற்றபடி ஓகே தான். இப்போ ஒரு இமேஜ் பார்த்தேன் ஆக்சுவலா, அந்த ட்ராய்க்கு எதுக்கு போட்டிருந்தாங்க, ட்ராயில வர ஹெலன், ஆடிசியில வர ஹெலன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுதான் பெரிய கண்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு போல. நாளைக்கு காலைல 9 மணி ஷோ போறேன், நானும் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் போறேன். பாப்போம். ஸ்மார்ட் எங்க எஸ்பிஆரா ராக்ஸன்? எங்க உங்க ஊர்ல குடுக்குறாங்க, நீங்க வேற. ஏங்க என்னங்க பிரச்சனை? ஏங்க ராக்ஸ்ல 10:10க்கு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல. ஓகே. ஐநாக்ஸ்ல 3:15, 6:45, 10. ஐநாக்ஸ் அதுதான். அப்புறம் வந்துட்டு எஸ்பிஆர்ல எனக்கு தெரியல எத்தனை மணி ஷோ, ஈவினிங் சம்திங் தான் கொடுத்துருந்தாங்க. சரி, எங்க பாக்குறீங்க அப்போ? நான் ஈரோடு ஸ்ரீசக்தி. ஓகே ஓகே ஓகே. நான் சேலம் தான் போலான்னு நினைச்சேன். அந்த படமும் அருள்வானும் பாத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ என்னால அருள்வான் பார்க்க முடியாது. ஈரோடு போனா அருள்வான் பார்க்க முடியாது. அங்க ஈவினிங் தான் அருள்வான் ஷோ.
அதனால அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் தேட்டரா பரணி ப்ரோ? ஆமா ஆமா. எப்படி மாதிரன் எல்லாமே தெரியுது. அபிராமி ஒரு காலத்துல. ஆமா ஆமா, அதேதான். அதுதான் இப்ப ஸ்ரீசக்தியா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ ஒரு சின்ன ஒரு கேள்வி. கேட்டுருங்க. ஒரு 2 பெரிய ஹீரோவோட 24வது படத்தை கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன படம்? 2 பெரிய ஹீரோட 24வது படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரா? ஆமா ஆமா, மின்சார கண்ணாவா ஒண்ணு, கரெக்ட். இன்னொன்னு இன்னொன்னு சரவணான்றாதீங்க. ப்ரோ. ஏன் ப்ரோ? சரவணாவா? இல்ல இல்ல இல்ல, அதானே. மின்சார கண்ணா ஓகே. எந்த பெரிய ஹீரோ? மெய். குமார் இல்ல. சூர்யா படமா? ஆதவனா ப்ரோ? ஆதவனுக்கு அப்புறமா சிங்கம் வந்துச்சு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆதவனுக்கு அப்புறமா வந்துச்சு சிங்கம். ஆமா ப்ரோ, ஆதவன் சிங்கம்க்கு முன்னாடி படம் ஆதவன். அப்படியா? 2010 சிங்கம் ஞாபகம் இருக்கு. ஆதவன் 2009 தீபாவளிக்கு 2009. 2009 தீபாவளிக்கு ஆதவன். ஓகே டன். அப்புறம் ஆதவனை தான் மறந்துட்டேன். ஓகே சூப்பர். சரி ப்ரோ, அப்புறம் ஜனநாயகன் வர்றதுனால எல்லா விஜய் படமும் சும்மா ரீவாச் பண்ணிட்டு இருந்தேன். வேட்டைக்காரன் பார்த்தேன். ஏன் ப்ரோ அப்போ அந்த படம் மிஸ் ஆச்சு? என்ன வில்லன் கேரக்டர் சூப்பரா இருக்கும், சாங் சூப்பரா இருக்கும், ஏன் எதனால? நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? சரி இதுவும் போச்சான்னு தோணுச்சா, இல்ல இதுக்கு வந்ததுக்கு இது பரவாயில்லன்னு தோணுச்சா அப்போ வந்த படத்துல? இல்ல இல்லைங்க, நான் வந்து அந்த படம் வந்து 2 ரீசன். ஒண்ணு வந்து தப்பான ரிலீஸ் டேட்ல மாட்டிக்கிச்சு. அவதார் என்னமோ வந்துச்சு நினைக்கிறேன் அந்த வருஷம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. அதுவும் கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா ஒரு மாசத்துல மெயின் வந்து பொங்கல் வரதா இருந்தது. பொங்கல், அதான் ஒரு 20 நாள்ல பொங்கல் வச்சுக்கிட்டு இவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அந்த படத்தை. கரெக்ட். அப்ப பொங்கலுக்கு ஒரு, ஏன்னா அப்ப வந்து சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணா கரெக்டா 3 வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். 21 நாளைக்கு ஒரு தடவை படம் சன் பிக்சர்ஸ் படம் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆகி 21 நாள்ல பொங்கலுக்கு வந்து இன்னொரு சன் பிக்சர்ஸ் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2010 நினைக்கிறேன். அநேகமா தனுஷ் படம் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் 2010. குட்டியும் 1000 இல்ல குட்டி எல்லாம் சன் பிக்சர் கிடையாது. இல்ல சன் பிக்சர்ஸ் படம் பொங்கலுக்கு வந்ததுன்னு சொன்னேன். ரைட் ஓகே. அப்படியா? பேக் டு பேக் பண்ணுவாங்க. அது வந்து அதுல ஒண்ணு மாட்டிக்கிச்சு. அடுத்து வந்து அது வந்து ரெகுலர் கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல இருந்த படம். அந்த சமயத்துல வந்து விஜய்க்கு தொடர்ச்சியா பிளாப் டைம்ல இருந்துச்சுல்ல, அந்த பிளாப் டைமோட சேர்ந்துக்குச்சு அது. அவ்வளவுதான். நீங்க அந்த படம் தனியா ஒரு ஹிட் கொடுத்து ஒரு ஆவரேஜ் கொடுத்து தனியா வந்து அது ஒரு அபவ் ஆவரேஜ் படமா வந்திருக்கும், ஹிட் படமா சேர்ந்திருக்கும். சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்ட் வரலாம், ஹிட் படமா சேர்ந்திருக்கும். பரணி ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. இந்த ஓடிடி இது போட்டீங்க லிஸ்ட்? இல்ல ப்ரோ, போடலையே, மறந்துட்டேன். எதுவும் வரலையா இந்த வாரம் ஓடிடி படம்? இல்ல பெருசா இல்ல. மாயின்டி பங்காரம் வருது. அப்புறம் ஒரே நிமிஷம் இவர் போட்டிருப்பாரு கிறிஸ்டோபர், அதை பார்த்து சொல்றேன். நான் பெருசா ஃபாலோ பண்ணல இந்த வாரம். வாரம் போடுவீங்களா? இந்த வாரம் போடவே இல்லை. அதான் நீங்க சொன்ன மாயின்டி பங்காரம் மட்டும் ஹாட்ஸ்டார்ல போட்டுருந்தான். வேற ஏதாவது படம் வருதுன்னு தெரியல. லக்கின்னு சொல்லி ஆப்பிள் டிவில ஒரு சீரீஸ் வருது, அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்புறம் ரைட் ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் சீரீஸ் ஒன்று வந்திருக்கு, பார்த்துட்டேன். பேக் ரூம்ஸ் வந்துருந்துச்சு. அவ்வளவுதான். த டெவில் அப்படின்னு சொல்லி இந்த கன்னட ஃபிலிம், அதுதான். வேற எதுவும் பெருசா இல்லை. ஓகே ஓகே. யோகி பாபு படம், இந்த சன்னிதானம் பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அந்த படமும் வருது. ஓகே. நடுவில் பரணி என்ன நீங்க என்ன ரிவ்யூ சொல்லல பரணி, சொல்லுங்க பரணி. அன்பேடை நான் கேட்போம். ஓகே சொல்றேன் பிரகாஷ் ப்ரோ, ஒரே நிமிஷம். ஏன் ப்ரோ அன்பேடாயனா இவ்வளவே போறீங்க? நான் பயப்படலைங்க. ஏங்க படம் நாளைக்கு ரிலீஸுங்க, நாளைக்கு சொல்லலாம்னு நினைச்சேங்க. சரி ஓகே ஓகே. நான் பயப்படலாம் இல்ல, படம் நல்ல படம் தான். நான் அப்பயும் சொல்றேன், படம் வந்துட்டு டிசப்பாயின்ட் பண்ணாது. கண்டிப்பா வந்து நீங்க போயிட்டு ஃபேமிலியா பண்ணீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா பண்ணீங்கனாலும் சரி, ஒரு பேக்டான தியேட்டர்ஸா பார்த்து செலக்ட் பண்ணி போங்க.
இல்ல ப்ரோ, நீங்க இதே முரளி போக சொன்னதுனால நான் அதுக்கு தான் போறேன். ஏங்க நான் உங்ககிட்ட பேசலாங்க, விடுங்கங்க. எனக்கு வந்துட்டு இந்த படத்துல வந்து மேஜரா அந்த துடுவானத்து அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பயே தான் அந்த படத்து மேல ஒரு ஹைப் இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு, ஒரு தெலுங்கு பையன், அவ்வளோதான். அவங்க அம்மா ஜாதி பார்க்குறவங்க. இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணி சேர்றாங்கன்றது தான் கதை. இவ்வளோதான், சிம்பிளான கதை தான். பட் அதில் வந்துட்டு ஒரு மாதிரி செட்டப்பாக தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். பெருசாக வந்து ப்ளாட்குள்ளே போல ரொம்ப. ஆனால் வந்து இன்டர்வல் பிளாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லவ் படத்தில் நான் இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் நான் பார்த்தல, அந்த மாதிரி இருந்துச்சு. பரணி, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை. அப்புறம் பெரம்பூர் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்கன்னு போட்டு சொல்லி முடிச்சிங்களா? சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க ப்ரோ, அதை பெரம்பூர் நல்லா காமிச்சிருக்காங்கன்னு. அந்த பெரம்பூர்ல ஐசிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த ட்ரெயின்லாம் வந்து அந்த பெட்டி மேக் பண்ற இடம் போல. அங்க வந்து ஷூட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த படமும் ஷூட் பண்ணதில்லை. இந்த படம் மட்டும்தான் வந்து அதுக்குள்ள வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து வரும். படத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான சீன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த அந்த இடத்துல வர ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல பாம்பும் அதிகமாக, ஸோ அதனால ஆம்புலன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிலாம் வச்சு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும். ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அவர். எனக்கு அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரம்யா ரங்கநாதன் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நீக்லேயே அவங்கள பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வராங்க. ஸோ அவங்க ஃப்ரேம்ஸ் எல்லா ஃப்ரேம்ஸ்லையுமே வந்து அழகாக இருந்தாங்க உண்மையிலே. எனக்கு என்னன்னா இந்த படத்துல 2 குறை மட்டும்தான் இருந்துச்சு. என்னன்னா பரணி நாளைக்கு சொல்லுங்க பரணி, விட்டுருங்க. இப்போ இவ்வளவு இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா நான் அதை தானே ஃபர்ஸ்டே சொன்னேன் நாளைக்கு சொல்றேன்னு. குறையெல்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவா சொல்லி முடியுங்க. நாளைக்கு தானே படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, நான் பாசிட்டிவா சொல்லி அதுதான். லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு போர் அடிக்காது, என்கேஜிங்கா போகும். அது வந்து கிளைமேக்ஸ் வந்துட்டு பிளாஸ்டா இருக்கும். வந்து உங்களை வந்துட்டு படம் முடியும் போது உங்களை வந்துட்டு நல்ல படம் பார்த்தோம்ப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வருவீங்க. அதனால வந்துட்டு தாராளமா போய் பாருங்க. மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு வந்துட்டு இந்த படத்துல அந்த தொடுவானத்தில் சாங் சூப்பரா இருந்துச்சு. இது வீடியோவும் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. பரத் சங்கர் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும். எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நான் அங்கே போயிருந்தப்ப ப்ரீமியர் ஷோ தான் போயிருந்தேன். நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டப்ப எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. நிறைய பேர்த்த பார்த்தேன். ஆக்சுவலா ஆர்ஜே விஜய் அவரை பார்த்தேன். அவர் மீன்ஸ் பேசியிருக்கேன் ட்விட்டர்ல, பட் ஆனால் நேரில் பார்த்ததில்ல. ஸோ நேரில் பார்த்தப்ப பேசினப்ப கொஞ்சம் ஹாப்பி. பர்ணீனை நேர்ல பார்த்தோன்னே எல்லாரும் பர்ணீனான்னு சொல்லி ஆர்ப்பரிச்சதா நியூஸ் வந்துச்சு, உண்மையா? அவ்வளோலாம் இல்லை ஜில்லுண்ணா, அவ்வளோலாம் இல்லை. எனக்கு யாருக்குமே தெரியாது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து பேசினாரு. யாரு? பாரி இளவழகனா? ஏங்க நான் அவரை பார்த்தேன் வந்துட்டு. ஆனா நான் வந்து பேசலாம் இல்ல. நான் வந்துட்டு ஆர்ஜே விஜய் அவர்கிட்ட மட்டும்தான் பேசினேன். வேற யார்ட்டையும் அவரை பார்த்தா எஸ்கேவே கீழே இறங்கி வந்து பேசுவாரு, பாரி பேச மாட்டாரா? ஏங்க எதையாவது சொல்லி கோத்துட்டு போயிடாதீங்க, சும்மா இருங்க. இல்ல, யார பாத்தீங்க? யாரோ தெரிஞ்ச ஃபேஸ் பாத்தீங்க. அது இவரு தானா? ஆர்ஜே விஜய் தானா? ஆமா ஆர்ஜே விஜய் தான். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் இது ட்விட்டர்ல. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஒரு தடவை என்ன சொல்ல, ஒரு சர்ஜரி ஏதோ இருந்தப்பா, அப்பயே வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணி ஹெல்த்தை பார்த்துக்குவோம் ப்ரோ அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ எனக்கு நான் இதுக்கு முன்னாடி அவர் நேரில் பார்த்ததில்ல. ஸோ இந்த இதில் வந்தப்போ நான் பார்த்தோன்னே சொன்னோன்னையும் தெரிஞ்சிருச்சா, அட்லீஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணாரு. அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க தலைவர்னாரு. ஸோ அவ்வளோதான். பெருசாக எதுவும் இன்ட்ராக்ஷன்லாம் இல்லை, சும்மா பார்த்து பேசினதோட சரி. சே, அங்க ஒரு 200 பேர் படம் பார்த்துருப்பாங்களா? அதுல ஒரு ஆளுக்கு தான் பரணி என்னன்னா தெரியுது அப்படின்னா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ஃபிலிம் ரிவ்யூவர் இன் தமிழ் சினிமாக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது எதிர்பார்க்கல. நானு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன் நானு. இல்ல ஜில்லு, பேசாம இருங்க ஜில்லு. இதோட என்னன்னா, படம் முடிச்சுட்டு
நான் என்ன நினைச்சேன், பால்கனில தான் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க, எல்லா கேமராமேனும் அங்கதான் இருப்பாங்கன்னு பார்த்தா, வெளியே வந்தா 2-3 பேர் இருக்காங்க. நான் சைடுல ஓடி வந்துட்டேன். நீங்க பொம்பளை மூக்குல கை வச்சுட்டு ஓடி வந்திருப்பீங்களே, மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு. அந்த இல்ல உள்ள போகும்போதே நீங்க இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டை வச்சு மூஞ்சி மறைச்சிட்டு வந்துட்டேன். வேற யாரையும் பார்த்து பேசல நீங்க ட்விட்டர்ல? வேற ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாருல எப்படியும். ஏங்க அவர் கூட தாங்க பார்த்தேன், அவர் பக்கத்துல தாங்க பார்த்தேன், மணிபாரதி பார்த்தேன், அப்புறம் ஐயப்பன், அருணாச்சலம், இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். இல்லைங்க, என்னதே நடந்திருக்கும். அதாவது பரணியின் போட்டோ எல்லாம் பார்த்திருப்பாங்க, அவர் சின்ன பையன் போலன்னு. இவரு போயிருப்பாரு, ஏதோ வயசான பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணி போயிருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் நடந்திருக்கும். கரெக்ட் பார்த்தான், அதுதான் நடந்துச்சு பார்த்தான். அதனால ஜாலியா நிம்மதியா படம் பார்த்துருந்தேன். அதுவும் பின்னாடி ஒரு நல்ல சீட்டு, சென்டர் சீட்டு, ஜாலியா படம் பார்த்து நான் கிளைமேக்ஸ்ல நல்லா கத்திக்கிட்டு இருந்தேன். பரணி ப்ரோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்களா? 3 பேரும்? 3 பேர் ஹூ? பழைய பேச்சு நான் பார்க்கல, எனக்கு தெரியல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அவங்க. பாலமாமா பாத்தீங்களா? பாலாமாமா ஊர்ல இல்ல. ஆட்டா நீ நேத்து இல்ல சென்னையில, அவரு தெரியல. நான் இந்த ஷோக்கு அவர் வரல. ஸ்மார்ட் இந்த பிரீமியர்லாம் எப்படி அட்டெண்ட் பண்றது? பிரீமியர் ஷோஸ்லாம் நீங்க செலிபிரிட்டி போலாம், பட் இந்த மாதிரி சாதாரண ஆள்லாம் எப்படி பாக்குறது? இல்ல ப்ரோ, அதுதான், அது வந்து இன்வைட் ஒன்லி தான். ஸோ உங்களுக்கு வந்து இன்வைட் இருந்துச்சுன்னா போகலாம். மீன்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க மீடியாஸ் மட்டும்தான் பெருசா இன்வைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஷோஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ போட்டால் ஏதாவது வந்து பாசிட்டிவாக போட்டோம்னா அது வைடாக ரீச் ஆகும். இப்போ மீடியாஸாக இருக்கட்டும், அவங்க ரிவ்யூஸ் போடுவாங்க யூடியூப்ல. ஸோ அவங்கெல்லாம் போட்டோம்னா அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ்ன்றதுனால தான் அது ஷோ வைக்கிறாங்க. ப்ரெஸ்ஸுக்கும் அதே மாதிரி தான் தனியாக ஒரு ஷோ வச்சாங்க. இதுக்கு எங்களுக்கு நடந்ததுக்கு முன்னாடி பிரசாத் லேப்ல ப்ரெஸ்ஸுக்கு தனியாக ஒரு ஷோ வச்சாங்க. பரணி, உங்களை எந்த படத்துக்கு மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்களா, இல்ல எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க, இதுக்கு மட்டும் தான் போகாம இதுக்கு மட்டும் தான் போனீங்களா? ஏன்னா சென்னை வந்து முதல் மாதிரி பார்த்தேன். ரெகுலரா இது போல வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்றாங்க. இப்ப இவரெல்லாம் வந்து சுகுமார் ப்ரோ எல்லாம் எல்லா படத்துக்கும் போறாருல. சுகுமார் ப்ரோ பிரஸ்ஸுங்க, அவரு வந்துட்டு பிரஸ், அவர் வந்து பிரஸ் ஷோ எப்ப வேணாலும் போகலாம். அவருக்கு எல்லா படத்துக்கும் இன்வைட் வரும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது வந்துட்டு கூப்பிட்டாதான் உண்டு. அப்படி இல்லைனாலும் மீன்ஸ் இப்போ நான் நினைச்சேன், இப்போ யாராவது இப்போ ஏதாவது ஒரு படம் ப்ரீமியர் ஷோ போகணும்னா போகலாம். பட் ஆனால் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இந்த படம் வந்துட்டு எனக்கு பார்க்கணும்னு பர்சனலா வந்து இந்த படம் அந்த தொடுவானத்தில் சாங் பார்த்ததுலேருந்தே எனக்கு இந்த படத்து மேலே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்துட்டு பண்றாருன்றப்போ எனக்கு இந்த படம் பார்த்து இது பண்ணணும். படம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. 2 ஸ்க்ரீனிங் வச்சாங்க. தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் ஒரு ஸ்க்ரீனிங் வச்சாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் ஒன்று வச்சாங்க. எல்லாருமே பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த படம் ஓகே, எல்லாருமே பாசிட்டிவாக சொல்றாங்க. நல்லா ட்ராவல் பண்ணி போய் பார்க்கறதுக்கு ஒர்த்து. இப்போ என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு படம் ப்ரீமியர் ஷோ பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் படம் நல்லா இல்லைன்னா உங்களால நெகட்டிவா போட முடியாது. நீங்க போடலன்னா அப்போ படம் நல்லா இல்லை போல, கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்றவங்க, அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ நான் இப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறேன்னா, சரி 2 ஸ்க்ரீனிங்ல பார்த்தவங்களே சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையும் இருந்ததுனால தான். இப்போ அந்த 2 ஸ்க்ரீனிங்ல பார்த்தவங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து போயிருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான். இப்போ அதனால தான் ப்ரீமியர் ஷோ ஒன்றாவது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒர்த்தாக இருக்கணும். இன்னொன்று அட்லீஸ்ட் நம்ம பாசிட்டிவாக ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த படத்தில். அதுக்காக தான் மெயினாக. இன்னொரு காரணம் இருக்கு பரணி ப்ரோ அதை பார்த்ததுக்கு. டிராவல் பண்ணி தருவாங்க, அதெல்லாம் தர மாட்டாங்க. அது ஏன்னா என்ன கஷ்டம். பரணி ப்ரோ பார்த்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாரி இளவலன் எல்லா இன்டர்வியூலயும் எஸ்கே தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், நான் ஒரு ஃபேன் சொன்னனால தானே நீங்க போய் பார்த்துட்டு இல்ல இது ஒரு நான் குறுக்கிட்டுக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா மட்டும் தான் போவேன்னு சொன்னீங்க. ஹவுஸ் மேட்ச் கார் எஸ்கே கூப்பிட்டாரா? ஹவுஸ் மேட்ச்க்கு ஃப்ரெண்ட் தான் கூப்பிட்டாங்க. எஸ்கே தானே அது? அதான் எஸ்கே தானே. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல யாருன்னு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே கேட்பீங்க. எஸ்கேன்னு சொல்றாரு. தர்ஷனா பரணி ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் தர்ஷன்ட்ட பேசினது கூட கிடையாது, பார்த்தது கூட கிடையாது.
பாத்திருக்கேன். ஐ மீன் நேர்ல ஏ கமல் நம்ம பிரசாந்த் அண்ணன்டா படத்துல நடிச்சிருக்காருல்ல, அவர் ஏஜ் கரெக்டா இருக்கும். பரணி பிரசாந்த். ஓஹோ யாருன்னு சரி ப்ரோ, நாளைக்கு எங்க எந்த தேட்டரு எப்ப போறீங்க? ஈரோடு ஸ்ரீசக்தி சினிமாஸ் 9 மணி ஷோ. ஆமா, நான் கோபியில இருக்கப்பெல்லாம் வரமாட்டாரு. நான் கோயம்புத்தூர் வந்தேனே கரெக்டா வந்துருவாரு. ப்ரோ நான் ஈரோடு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏங்க அங்கிருந்து ஈரோடு வரைக்கும் இன்னொரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இது பண்ணீங்கன்னா கோயம்புத்தூரே வந்துடலாம். ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு ஒடிசி பரணி. அஜித் பல்தான் ஒரு நிமிஷம் இருங்க. 2.5 மணி நேரம் ஆயிருங்க ஈரோடு வரதுக்கு. ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு. அதுதான் இங்க இருந்து எனக்கு கோயம்புத்தூரே போய் இதுலயே பாத்துட வேண்டியதானே, பிராட்வேலயே. இல்ல அவர் ஆக்சுவலா வந்து சேலத்துல இல்ல, அவர் நாமக்கல் இருக்காரு. சரிங்களா, நாமக்கல்ல இருந்து ஈரோடு வந்து அப்புறம் தான் கோயம்புத்தூர். இல்லைன்னா நாமக்கல்ல இருந்து சேலம் போயிட்டு தான் வரணும். அது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆயிரும். அவருக்கு 10 மணிக்கு படம்னா அவர் காலை 5 மணிக்கு கிளம்பி வரணும். அவரு இதுல காலையில 8 மணி ஷோ கமல். அது ஓகே ஓகே. அதனாலதான் அது மிட் நைட். நான் 1 மணிக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாதான் போக முடியும் காலைல 6 மணிக்கு. அதனால அது செட் ஆகாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் நாளைக்கு. பார்த்தேன். சொல்லுங்க. அதுக்குள்ள கமல் பிரதர் சொன்னாரு, சொல்லுங்க. அல்ல பெரிய ஸ்கிரீனான்னு கேட்டாரு. எனக்கு தெரியல, அந்த ஸ்கிரீன் நான் போனது இல்ல. நான் ஒரு ஸ்கெப்டிக்கலா தான் புக் பண்ணிருக்கேன். ஜில்லு ப்ரோ நீங்க போயிருக்கீங்களா ஸ்கிரீன் 1 ஸ்ரீசக்தியில? ஸ்கிரீன் 3 தான் போயிருக்கேன். ஓகே, ஸ்கிரீன் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்கிரீன் 5 தான் டால்பி அட்மாஸ். ப்ராபபிலி நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா தமிழ் வெர்ஷனுக்கு பெரிய மெகா பிக்ஸ் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது செம பெருசா இருக்கும், பிஎக்ஸ்எல் மாதிரி சூப்பரா இருக்கும். அவர் வீடியோ கூட போட்டிருந்தாரு. நார்மலா இருக்கிற ஸ்கிரீன், ஸ்கோப் ஸ்கிரீனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேல கீழேயும் இதா இருக்கும் ஃபுட்டேஜ். அது தமிழ் கொடுத்துருக்காங்க. ஒரு டவுட் சொல்லுங்க. இப்போ வந்து டைலாக் போர்ஷன்லாம் கம்மியாகவும் ஆக்ஷன் இல்ல பிரம்மாண்டமா காட்டுறதுலாம் ஃபுல் ஃபிளாட் ரேஷியோல வருமா நம்ம நார்மல் ஸ்கிரீன்ல? இல்ல உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பிளாக் பார்ஸ் இல்லாம தான் வரும். நீங்க எந்த வெர்ஷன் பார்த்தாலும் உங்களுக்கு பிளாக் பார்ஸ் எங்கேயுமே இருக்காது. இல்ல வெற்றி தேட்டர் அவர் போட்டிருக்காரு. வெற்றி தேட்டர் ஓனர் என்ன 2 வருஷம் அவர் போட்டிருக்காரு. இப்பதான் அவர் ட்வீட் போட்டிருந்தாரு பாருங்க. ஐயோ ரீசெண்டா. ஆனா ஐமேக்ஸ்ல பாக்குறதுக்கு இந்த படம் வொர்த் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அதுல வந்திருக்கிறது 118 GB ஃபைல் தான் வந்திருக்கு. 110 MBPS 107 MBPS தான் பிட் ரேட்டு. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊர் ஐமேக்ஸுக்கா இருக்கும். நம்ம ஊர் ஐமேக்ஸ் தான். ஃபார் த ரெகுலர் ஸ்கீம் போஸ்ட் ஸ்காப் அண்ட் ஃபிளாட்ஸ். அப்புறம் நீ ப்ரோமோல வந்த பாட்டு வந்து நீ சுசின் போட்டது இல்லையா? லோகேஷ் போட்டது, அதுதான் சொல்லலான்ட்டு வந்தேன். லோகேஷ் அந்த மியூசிக் டைரக்டர் பேரு. எது லோகேஷ் கனகராஜா? இல்ல லோகேஷ். காமெடி தவிர்த்தரலாம். அதான் லோகேஷ் ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் போல அந்த இதுக்கு இந்த தலைவர் படத்துக்கு போட்டாங்கல்ல ஒரு சின்ன பையன், அந்த மாதிரி இதுல வேற யாரோ போட்டாங்க. இப்போ அது சுஷின் மியூசிக் இல்லையா? அந்த பையன் ஒரு தெலுங்கு படம் பண்றான். கேஓகே கிருஷ்ணா பையன் ஒரு தெலுங்கு படம் பண்றான். கேஓகே கிருஷ்ணா வந்து ரெட்ரோ படத்துலயே ஒரு பாட்டு பாடி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆமா சொல்லு. எந்த பாட்டு? அந்த இந்த பாட்டு வரும் நீங்க, அது பேர் என்ன, அந்த ஸ்ரேயா கூட ஆடிட்டு பாருல. ஆமா, அது சூர்யா பாடின பாட்டு. இன்டாக்சிகேஷன் ஏதோ வரும், கரெக்டா தெரியல. சரி, பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரா? அப்படியே 5 நிமிஷத்துல வரண்டு போனாரு. இருப்பாரு பிரகாஷ் ப்ரோ. கமல் நான் பார்த்தேன். கமல் அது தெரியல எனக்கு எப்படின்னு. நான் ஸ்கோப்ல ஃபுல்லா தான் வரும்னு நினைச்சேன் நானு. ஓகே போட்டிருந்தாரு. கமெண்ட்ல எல்லாரும் ஸ்கோப்பே போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாப்போம். இல்ல ப்ரோ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன பிளான் டவுட்ல இருக்காருன்றான். இல்ல அதுதான், அதுல வந்துட்டு ஸ்கோப்ல வந்து மேலையும் கீழேயும் வந்துட்டு பிளாக் பார்ஸ் வரும் அப்படின்ற. இல்ல ஸ்கோப்ல வந்து மேலையும் கீழேயும் கட் ஆவானா ஃபுல் ஸ்கிரீன் வரும், பிளாட் போட்டா சைட்ல பிளாக் பார்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரது வெறும் ஸ்கோப் ஸ்கிரீன் தானே. கமல் ப்ரோ இன்னொரு பாட்டு இருக்கும், லூஸ் யுவர் மைண்ட்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டும் வருது. ஆமா, அது பிஜிஎம் மாதிரி. ஆமா, லூஸ் யுவர் பரணி ப்ரோ போடுற ஒரு வார்த்தை நடுவுல வரும் அந்த பாட்டு. ஆமா, பரணி ப்ரோ எப்பவுமே அந்த வார்த்தை தான் போடுவார் எல்லாத்துக்கும். இல்ல கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பேசலாமே.
அப்ப நீங்க பேசக்கூடாதுன்னா பேசுங்க. என்ன மாதிரி சின்ன பையன்லாம் இருக்கோம்னா என்னண்ணா பேசுறீங்க? உங்களுக்கே நீங்க ஒரு சின்ன பெரியவரு பையன் இருக்காருண்ணா. பரணி ப்ரோ, நீங்க பெரியவரு, நீங்க பேசலாம். நாங்க எப்படியா? ஆமா அதேதான். நாங்கெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டோனே, கேட்ட வார்த்தையில தான் பேசுவோம், மறந்துடாதீங்க. ஐயோ, இவ்வளவு நல்லவங்களா நம்ம ஸ்பேஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இதாதான் இருக்கு. ஆனா ஆனா நான் போய் இறங்கினதுல இருந்து இது பண்ண வரைக்கும் என்னைய ட்ரெண்ட் சூட்டு பத்திரமா பாத்துக்கிட்டாரு. அவர் தான் கைட் பண்ணார். இங்க ஏறு, இதுல ஏறு, அங்க போ அப்படின்னு சொல்லிடலாம். ட்ரெயின் இதெல்லாம் எனக்கு சென்னையில பெருசா எதுவும் தெரியாது. என்னையுமே ட்ரெண்ட் சூட் பத்திரமா தான் பார்த்து வீட்டுக்கு அமுச்சு விட்டாரு. அது என்ன பண்ணி ப்ரோ, இந்த பேட்மேன் படம் 2027 ஆமா ஆமா, பாப்போம் எப்படி இருக்குன்னு. அதான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ள அவெஞ்சர்ஸோட இன்னொரு பாட்டே வந்துரும்ல. மெய்யழகன் என்னமோ கேட்க வந்தீங்களே. இன்னைக்கு திரு டைரக்டர் இருக்காப்ல, அந்த தீராத விளையாட்டு பிள்ளை சமராளத்துல, அது என்ன படம்? அவர் அது என்ன ஜானரு அந்த படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே? என்ன ஜானர்லாம் தெரியல, பட் இது வான வேடிக்கை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. சண்முக பாண்டியன் டைட்டில் ஓகே, அது ஜானர் என்ன மாதிரி படம்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியல, பிரகாஷ் ப்ரோட்டி கேட்டு பாருங்க. ரொம்ப இல்லைங்க, இப்பதானங்க அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்டர் திரு. பாப்போம். அவர் எடுத்த 3 படமே எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் டேரக்டர் அவரு. ஒரு 4-5 டேரக்டர் இருக்கிறாங்கன்னா அதுல அவரும் ஒரு ஆளு. ரொம்ப பிடிக்கும். என்ன ஜானர்னு தெரியல அவரு. ஏன்னா இப்ப ரொம்ப வருஷம் வச்சு வரனால ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தாரு, நல்லா இருக்கும். எனக்கு தீரா விளையாட்டு பிள்ளை மாதிரியான படம் தான் எதிர்பார்க்கறேன் அவர்கிட்ட. இப்போ கூட ரிப்ளே போட்டிருக்கேன் அவருக்கு. அது அவரும் அதை சண்முக பாண்டியனை வச்சு தீராத விளையாட்டு பிள்ளை கொஞ்சம் இடிக்குது. இல்லங்க, சண்முக பாண்டியன் வச்சு எனக்கு தீரா விளையாட்டு பிள்ளை மாதிரி படம் பிடிக்கும். அதை வச்சு அவர் பண்ண சொல்லுங்க, அவரை வச்சு பண்ண சொல்லல. அடுத்து படம் பண்ணும்போது அதை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த படத்துல பண்ணுங்க கூட சொல்லல. ஓகே, பிரகாஷ் ப்ரோ, பர்த்டேக்கு என்னெல்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியா எடுக்கலாம். பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஸ்வநாதன் சன்ஸ்ல இருந்து கன்ஃபார்மா அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் சிங்கிள் வருது. சூர்யா பாடின பாட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முந்தின நாளோ இல்ல 2 நாளைக்கு முன்னாடியோ சூர்யா 47 வந்து ஜஸ்ட் அப்டேட் எப்போ வருங்கிற அப்டேட் வரும். அப்டேட் வருமானு தெரியல, ஏன்னா அவங்க வந்து ஜனநாயகம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் அந்த அப்டேட் விடுவாங்க. அது போக வந்து ஆகஸ்ட் 14 வந்து விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது கம்ப்ளீட்டா அந்த ரிலீஸ்க்கு அடங்கிட்டு இருந்து ஒரு வாரம் ஒரு 10 நாள் கழிச்சு டோட்டலா இதோட ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா டேட்டோட? நான் எனக்கு இப்ப நம்பிக்கை இல்லை. ஜனநாயகன் வரலன்னா கன்ஃபார்மா நம்பிக்கை 100% சொல்லுவேன். ஏன்னா இப்ப வந்து ஜனநாயகனும் வருது, விஸ்வநாத் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளும் வருது அப்படின்னா நீங்க அதுக்கு மேல நீங்க இன்னொன்னையும் நீங்க கொடுக்க முடியாது இல்ல. பெட்டர் ஆப்ஷன் வந்து பொறுமையா ரிலீஸ் பண்றதுதான். ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ஜனநாயகன் இன்டர்வல்ல போடலாம்ல ப்ரோ. எங்க சைலண்ட் ஆயிடுச்சு, யாராவது பேசுறீங்களா? இல்ல ப்ரோ அதுதான் ப்ரோ, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ S47 இருந்து அப்டேட் வந்துச்சுன்னா விஏஎஸ்ல இருக்கிற ஒரு இது போயிருங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால மேக்ஸிமம் எல்லாமே விஏஎஸ்க்கு அப்புறம் தான் S47 இருந்து அப்டேட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட்ல ஒருத்தர் இந்த கேள்வி சூர்யா 47 சூர்யாவோட ஆதவன் படம் தான் கேசரிக்குமாரோட 24 படம்னு போட்டிருக்கிறாரு. நான் இப்பதான் பாக்குறேன் அதை. பரத் எப்பவுமே கமெண்ட் கரெக்டா இந்த இது மாதிரி கிறிஸ்ட் நடத்தினா உடனே பதில் சொல்லிடுவாரு. அவரும் சொல்லியிருக்காரு அதையும். பிரகாஷ் ப்ரோ, இன்னும் தீபாவளி கன்சிடரேஷன்ல இருக்கா? அதாங்க இருக்கு, இன்ன வரைக்கும் இருக்கு. அவன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற மாதிரினா அவங்க வந்து இந்த மாச கடைசியில, அதாவது ஜூலை 23 முடிஞ்சுன்னா அங்கிட்டு இருந்து ஒரு 10 நாள் கழிச்சோ இல்ல ஆகஸ்ட் 14 அங்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சோ அவங்க அப்டேட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதுக்கான ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அப்ப ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்கிறப்ப அவங்களுக்கு வந்து எதுக்கு 6 மாசம் 1 வருஷம் வச்சுக்கணும்? அழகா டக்குன்னு தீபாவளிக்கு இறக்கி விட்டு போயிடலாமே. ஓடிடி பிளேயரும் கேட்கறாங்கிறப்ப லிசனர்ஸ்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, ஸ்கிரீன் 1 எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி. ஸ்ரீசக்தியில இஃப் பாசிபிள். ஸ்ரீசக்தியில இங்க இது திருப்பூர்ல இருக்கிற ஸ்ரீசக்தி கேக்குறீங்களா? ஈரோடு. அங்கெல்லாம் நான் போனதே இல்லை. திருப்பூர் போயிருக்கேன், எங்க ஊர்ல இருக்கிறதுக்கு போயிருக்கேன்.
உங்க ஊர்ல எப்படி டால்மியோ ஸ்கிரீன் பெருசா இருக்குமா? இங்க மெகா பிக்ஸ்னு ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதாவது வால் டு வால், கீழே வால்ல இருந்து மேல இது வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிரீன் அடிச்சிருப்பாங்க. அது ஏதோ அது தனி ஒரு ரேஷியோ, அது ஏதோ வித்தியாசமான ஆமா ஒரு ஆமா ரேஷியோ. அதுவும் வந்துட்டு ஐமேக்ஸுக்கு கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் சொன்னாங்க. இங்க ஸ்ரீசக்தி சினிமாஸ் இது ஸ்கிரீன் 5ல வந்துட்டு அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதானே இருக்கு ஸ்கிரீன் 5 இங்க ஈரோட்லயும். அது சரியா தெரியல. ஆனா அது ஏதோ தனி ரேஷியோ. ஸ்கிரீன் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த மெகா பிக்ஸ் ஸ்கிரீன். அங்கதான் நான் அடிச்சு பார்த்தேன். நீங்க போறது இங்கிலீஷ் வெர்ஷனா தமிழ் வெர்ஷனா? இங்கிலீஷ் தான். நான் தமிழ் ஏன் பாக்குறேன், நீங்க வேற. அப்பனா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மொக்க ஸ்கிரீனா தான் கொடுப்பாங்க. இல்ல கமல், ஆக்சுவலா என்னன்னா அந்த அவங்க 6 ஸ்கிரீனோ 7 ஸ்கிரீனோ வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு 2 இதுல தான் அட்மாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பெருசு வந்துட்டு ஸ்கிரீன் 5. அது வந்துட்டு தமிழ் கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் பெஸ்ட் அட்மாஸ் இருக்கிற ஸ்கிரீன் இது மட்டும்தான். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு இதாக தான் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் இருக்காதுன்னு தான் தோணுது எனக்கு. அதை தாண்டி இப்போ நாளைக்கு வந்துட்டு பெருசா எதுவும் நோட்டபிள் ஃபிலிம்ஸும் எதுவும் இல்லைல்ல உங்களுக்கு. 2 படம் தான் தமிழ்ல வருது. அன்பே டயானாவும் இதுவும் தான் வருது, அருள்வான். ஸோ அதனால காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் போட்டிருக்கேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்பைடர்மேன் பார்க்குறப்ப ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு அடுத்த ஷோ இது ஏதாவது பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்க முடிச்சுன்னா பார்த்துட்டு வர வேண்டியது. அருள்வானுக்கு எப்படி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? ஷோ டைம்லாம் நல்லா கொடுத்துருக்காங்களா? இல்ல, சும்மா ஆஸ் யூஷுவல் தாங்க. ஒரு ஷோ 2 ஷோ தாங்க கொடுத்துருக்குறாங்க, பெருசாலாம் இல்லை. எனக்கு ஒண்ணுதான் புரியல. இந்த மாதிரி ஒரு இப்போ மல்டிபிளெக்ஸ்லயே ஒரு ஷோ 2 ஷோன்னா மொத்தமா இது என்ன கணக்குல இது தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணி எப்படி ரெக்கவரி எல்லாம் பண்ணுவாங்க? அதுவும் இந்த மாதிரி ஒரு டேட்ல விட்டு. அன்பே டயானா கூட ஓகே, அது வந்து ஓடிடி ப்ரெஷர். அது இதெல்லாம் என்ன இதுல வரும்? எனக்குமே வந்து சீரியஸா புரியல. நிறைய சின்ன படங்களுக்கு ஒன்னாவது ஆடியன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அப்படின்றப்பதான் தியேட்டர் ஓனர்ஸ் வந்துட்டு சரி இந்த இதுக்கு வந்து 4 ஸ்கிரீன் 5 ஷோ கொடுக்கலாம் அப்படின்பாங்க. பட் அவங்க படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எதுவும் இல்லைன்றப்போ எனக்கு இது அவங்க எப்படி அமௌண்ட் ரிகவர் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் சைடு எனக்கு தெரியல. இப்போ அன்பே டயானாவே இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி அது வெளியே தெரிய வச்சனாலதான் ஒரு என்ன சொல்றது, ஓரளவுக்கு நாளைக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்ப அதுவுமே இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம வந்திருந்தா அதையும் ஆடியன்ஸ் கண்டுக்காம தான் போயிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அது வருதுன்னாச்சு வெளியே காட்டணும்ல, அதையே இங்க யாரும் பண்றது இல்லை. நீங்க படம் நல்லா இருந்தா தாராளமா ப்ரொமோஷன் பண்ணலாம். அது ஆனா வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் காஸ்ட் இங்க செம்ம ஹை ப்ரோ. இப்போ சத்தியம் நீங்க ஒரு ப்ரீமியர் ஷோ போடுறாங்க அப்படின்னு நீங்க அசால்ட்டா சொல்லிடலாம். ஆனா அதுக்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செம்ம காசு வரும். ஒரு ஃபுல் ஷோ போடுறீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு நீங்க வந்து இந்த ப்ரீமியர் ஷோல வந்துட்டு உங்களுக்கு வந்து இது இன்ட்ரோல வந்து ஃபுட் கூப்பன், பாப்கார்ன், பெப்சி எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அதுவுமே வந்து காஸ்ட் தான். ப்ரீமியர் ஷோ போடுறதும் சரி, அது ப்ரொமோஷன்ஸு அந்த இதெல்லாம் வந்துட்டு அது ஒரு தனி செலவு. இப்போ ரிடம்ஷனுக்கு அப்புறம் யாரை லாக் பண்ணிருக்கீங்க? சிபியா, ராம்குமாரா? தெரியலையே, இந்த ஷூட் முடிஞ்சாதான் தெரியும். இவரு கேட்டதே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. கரெக்டா ரிடம்ஷனுக்கு அப்புறம் யார் லாக் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டோன்னே ஒரு செகண்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இல்ல, எனக்கு நல்லாவே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. ரிடம்ஷன் எனக்கு வந்து வேர்டு அங்கதான் போச்சு. நான் அது மட்டும் தான் போட்டிருந்தேன். அது ஒண்ணும் இல்ல, அந்த டைம்ல வந்து ரிடம்ஷன் வேர்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா, நீங்களே யூஸ் பண்ணும்போது நாங்க யூஸ் பண்ண மாட்டோமான்ட்டு போட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க எனக்கு அந்த வேர்டு ட்ரெண்ட் ஆனது எனக்கு தெரியாதுங்க. நான் கேஷுவலா தான் போட்டேன். நம்பிட்டேன். அஜித் பல்தான் உங்க டிபி கியூட்டா இருக்கு. அஜித் பல்தான். எஸ், இன் டாக்ஸிக் அனில் மோட். யாரு டாக்ஸிக் அனில் மோட்? நான் தான். அனில் மோடு ஓகே, அது என்ன டாக்ஸிக் அனில் மோடு? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல, நாங்களும் டாக்ஸிக் தாங்க. குறுக்க நீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அட்டாக் தான், அவ்வளவுதான். கொண்டு வர பரணி ப்ரோவே ஓப்பனா சொல்லிட்டாரு, நானே டாக்ஸிக்கான ஒரு ஃபேன் பாய் தான்.
டாக்ஸிக், நான் டாக்ஸிக்னு சொன்னேன், நான் ஃபேன் பாய்லாம் சொல்லல. டாக்ஸிக்கான ஃபேன் பாய்ன்னு தான் சொல்லணும், நான் டாக்ஸிக்னு தான் சொன்னேன். நீங்க அப்பப்போ சின்ன புலத்தனமா விளையாட்டுக்கு தெரியாம போட்டுருந்தீங்கல்ல, அதெல்லாம் போட்டீங்கன்னா வந்து கடிச்சு வச்சிருவேன், தொண்டையிலேயே கடிப்பேன். அந்த இல்ல அந்த இல்ல மூடு இனிமே நான் தெரிஞ்சே போடுறேன் பல்தான். அதுதான் தொண்டையிலேயே வந்து கடிப்பேன். அணில் தொண்டையிலையா கடிக்கும்? நான் கடிப்பேன். பரணி வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க. ஏங்க நான் சும்மா ஏங்க நான் ஒரு வேற ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் தாங்க, எனக்கும் அணில் எப்படி கிடைக்கும் தெரியாது. சரி அதான் உங்ககிட்ட கேட்டது, நீங்க சொன்னீங்களா திடீர்னு. கடிக்குமானே தெரியாது, சும்மா இருங்க. யோப்பா யோப்பா தெரியாம கேட்டுண்டா விட்டுண்டா யோப்பா. விஷால் ப்ரோ வந்திருந்தாருன்னா இந்நேரம் ஆடிசி கதையை சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் அந்த நான் சொல்றேன்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கோயம்புத்தூர் ஐமேக்ஸ்ல நாளைக்கு நாங்க போலப்பா. ஒரே ஒருத்தர் தான் வந்து டிக்கெட்டு கேட்டாரு. இன்னும் 2 டிக்கெட் இருக்கு, யாராவது நாளைக்கு போறீங்கன்னா சொல்லுங்க, நான் அந்த டிக்கெட்டை ஸ்பிளிட் பண்ணி தரேன், இல்லைன்னா நைட்டு ட்வீட் போட்டு கொடுத்துட்றேன். யாராவது கோயம்புத்தூர்ல இருக்கேன், காலையில 8 மணி ஷோ, கீழே இருந்து 3வது ரோ, சென்ட்ரு சீட்டு, 2 டிக்கெட் இருக்கு, யாராவது வேணும்னா கேளுங்க, தரேன். காசு கூட கொடுக்க வேணாம். என்ன அமைதியா இருக்கு? ட்விட்டர்ல போட்டுருங்க ப்ரோ. ஸ்பேஸ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரும் கேட்கல அப்படின்னா ட்விட்டர்ல பரணி ஒரு 5 நிமிஷம் பாருங்க, இல்லைன்னா ட்விட்டர்ல போட்டுருங்க யாரும் வரலன்னா. ஏன்னா வந்து காலைல 8 மணி சொன்னா இப்பயே மணி 10 ஆக போகுது. இப்பக்குள்ள யாராவது ஒரு ஆள் கொடுத்தாதான் அவங்க 8 போக முடியும். அதாவது ஒரு 5 நிமிஷம் பாருங்க, மணி இப்போ 9:42 9:47 வரைக்கும் பாருங்க. யாரும் கமெண்ட் வரல, கோயம்புத்தூர் வரல அப்படின்னா நீங்க டைரக்டா ட்விட்டர்ல ஒரு போஸ்ட்டை போட்டுருங்க. போட்டு யார் முத கமெண்ட் பண்றாங்களோ அவங்க கொடுத்துருங்க, வேலையை முடிச்சு விட்ருங்க. யாரும் இந்த 2 பேர் வந்து குழப்பிக்க வேணாம் ஈஸியா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு போட்டுருணும், காலையில் 8 மணிக்கு ரொம்ப லேட்டு, இப்பயே கொடுக்கறே லேட்டு. சுகன் காலையில நான் ஏலகிரி ஐமேக்ஸ்ல போறேன்னு போட்டிருக்காரு, அது என்ன ஏலகிரி ஐமேக்ஸ்? சென்னையோட ஏழைகளோட ஐமேக்ஸ்னாலே வெற்றி தேட்டர், வெற்றியில தான் போறோம். வெற்றி தேட்டர்ல எந்த வெர்ஷன் போடுறதுன்னு கேட்டிருக்காங்க, போய் கமெண்ட் பண்ணுங்க போங்க. நான் பண்ணிருக்கேன் பரணி, எந்த வெர்ஷன் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இவரே வெர்ஷன் பாப்பாரு, ஃபார்மட் பாப்பாரு, பிளாட் சீன் ஃபார்மட் சவுண்ட் எஃபெக்ட் சப்ளை தமிழ்ல பார்க்க மாட்டாரா? இதுல வேற இதுல பாருங்க, இவரு மத்தவங்க பாப்கார்ன் சாப்பிட்டா திட்டு வரான், இவரு நேற்று போய் முட்டை பப்ஸ் என்னமோ பர்கர் உட்காந்து சாப்பிட்டு வரான் தேட்டருக்குள்ள உட்காந்துக்கிட்டு. ஏங்க பாப்கார்ன் மட்டும் சத்தம் வரும், பர்கர் சத்தம் வராதா? அதான் இதான் சச்சின் படத்துல ஒரு பாட்டுமே. காலையில எப்ப ரீச் ஆனீங்க சென்னை? சென்னையா? சரி சென்னையில, சரி ஊருக்கு சாரி. நான் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். இல்ல இந்த ஈவில் டெட் பர்னு சலூன் கடையும் ட்ரெண்ட்ஸோடும் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு மீன்ஸ் எனக்கு ஒர்க் ஆகல. ஓகே, நான் அது அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த ஸ்லாஷ் த்ரில்லரு, இந்த கொடூரமா கோர் படம்லாம் பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி படம் இல்ல ஈவில் டெட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் மேபி பிடிக்கலாம். எனக்கு நான் ஈவில் டெட் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நான் சும்மா ரேண்டமா தான் போனேன். நான் என்ன நம்பிக்கையில போனேன்னா, ரெசிடென்ட் ஈவில் கேமையே முடிச்சிட்டோம், 2 கேம் முடிச்சிட்டோம், அதை விட என்ன காட்டிட போறாங்க அப்படின்ற ஒரு இதுலதான் போனேன். இந்த ஒரே ஒரு சீட் ஒண்ணு வந்துச்சு, எனக்கு குடிச்சிட்டு இருந்த ரெட் புல்ல துப்பிடலாமான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆக்சுவலா நேற்று கேட்டீங்கல்ல பரணி என்கிட்ட, நீங்க படத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு. நான் இன்னும் இப்ப போயிட்டு தான் நான் வெளியே வரேன், படம் பார்த்துட்டு தான். படமா பரணி ப்ரோ, அது போட்டு நார அடிச்சுட்டானுங்க. சாப்பிட்ற நேரத்துலலாம் உட்காந்து இந்த படத்தை பார்த்தோம்னா அவ்வளவுதான், உள்ள இருக்க எல்லாம் எல்லாம் வந்துடும் போல இருக்கு. இன்னைக்கு எல்லா கோரி சீன் கூட ஓகே பரணி ப்ரோ, ஒரு லிப்லாக் சீன் வரும் பாத்தீங்களா, அது அருவருப்பான சீன். அது உலகத்திலே ஒரு லிப்லாக் சீனை ஒரு 60 ரூபாய் காட்ட முடியும்னா இவனை தவிர வேற எவனும் காட்ட முடியாது எனக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், அது இப்ப சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும், என்னால சொல்ல முடியல. பட் நான் சுகன் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், லிப்லாக் சீன் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல, எனக்கு வேற ஒண்ணுதான் தோணுச்சு. நான் சொல்றேன், சும்மா அந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்லுங்க, நானே புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது தோணுச்சு. இல்ல அதுல ஒரு லிக்விட் இருக்கும்ல, அது என்ன லிக்விட்னு என் மைண்ட் யோசிச்சுட்டு இருந்துச்சு.
இல்லைங்க, வேண்டாம். அந்த சினிமா மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல நார்மலா பெயிண்ட் தானே யூஸ் பண்ணுவாங்க. நான் இது எப்படி பெயிண்ட் இல்லாம வேற என்ன லிக்விடா இருக்குன்னு என் மைண்ட் அப்படி போயிட்டு இருக்கு. புரியுது. இதெல்லாம் ரொம்ப போரிங். அதான் இந்த படத்தை பக்கம்லாம் தலையே வச்சிடாதீங்க பிரகாஷ் ப்ரோ. எனக்கு ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடிலாம் ஈவில் டெட்னா பயமுடுத்துவானுங்க ப்ரோ. ஹாரர் சீக்வன்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் கோரியா ஆனா காட்டுறதே தெரியுமா படமா சுகன், சொல்லுங்க தல. சுகன் ஒரு 10 பேராச்சும் இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்கன்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ தலைவா, வேணாம் தலைவா, சீரியஸ்லி வந்தீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா அடிப்பீங்க போட்டு. அம்மா கோரியா இருக்கு தலைவா, படம் நல்லா இல்ல. ஓடிடி வரட்டும் கலந்த ஓடிடில பாத்துருவோம். அப்படி என்னத்தான் கோரின்னு பாத்துருவோம். ஓடிடில வந்தா பாப்பாரு, தமிழ்ல படம் வரட்டும் பாக்கட்டும், ஃபன்னா இருக்கட்டும். எனக்கு யாரு இப்ப மெய்யழகன் நீங்க பாத்துட்டீங்களா? மெய்யழகன் என்னது ஈவில் டெட் பர்னா? இல்ல நான்லாம் பார்க்க மாட்டேன். இல்ல ஆக்சுவலி நான் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். தமிழ் டப்ல பார்த்ததுனால ஏதோ எனக்கு ஓடிடில வந்தா பாப்பேன். ஓகே ஓகே ஃபன் இருந்துச்சு. தமிழ் டப்ல பார்த்ததுனால ஒரு ஃபன் இருந்தது. அப்புறம் அந்த பாட்டி தான் அல்டி. கடைசி வரைக்கும் அந்த பாட்டி பண்ண விஷயம் எல்லாமே செம்ம ஃபன்னு தான். ஆனா கோரியோட உச்சகட்டம். நான் மம்மி பார்த்துட்டு இப்படிதான் நினைச்சேன், ஏன்னா ஒரு ஹாரர் படத்தை வர கொஞ்சமா கோரியா மாத்திட்டு இருக்காங்க. வெறும் கோரி மேசம் மட்டும் வச்சே ஒரு படத்தை ஓட்டிடுவானுங்க போல இருக்கு, ஹாரரே இல்லையே அப்படின்னு. இந்த படம் உச்சகட்ட கோரினஸ். இது வரைக்கும் பார்த்த படத்துல இதான் எனக்கு தெரியும் உச்சகட்ட கோரினஸ். இல்ல சாலா மிஞ்சிருவாங்க போல எனக்கு தெரியும். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த படத்தை எப்படியா இது ஏ சர்டிபிகேட் கொடுத்த ஒரு கட்டு கூட இல்லாம அப்சஷனுக்கு அந்த ஒரு கார்ல அடிக்கிற சீனுக்கு கட் கொடுத்தீங்கன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அதே மாதிரி சிமிலரா இந்த படத்துலயும் ஒரு சீன் இருக்கு. அப்படியே மீன் தெரியும் காருக்குள்ள நடக்கிற சீன். ஓகே ஓகே, அது அப்சஷன்ல காருக்குள்ள நடக்கும். இல்ல இதுலயும் ஒரு காருக்குள்ள நடக்குமே ஒரு சீக்வென்ஸ், 3 பேருக்கு நடக்கும். அது இல்ல சிலிண்டர் வச்சு அடிக்கிறது. இல்லங்க ஏங்க விட்டுருங்க, அது ஒரு இதை வச்சு அடிக்கிறதுங்க, அதை விடுங்க. அதான் ஃபேஸ் உடையுது. ஃபேஸ் இதாகும். அதுதான் அது வந்து ஃபேஸ். ஆமா ஆமா, ஐயோ தகர டப்பா மாதிரி நெளிஞ்சு போகுமே. விடுங்க இருங்க. அதெல்லாம் எப்படி இதுல வந்து அப்ரூவ் பண்ணாங்க இது கட் இல்லாம அப்படின்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தயவு செஞ்சு இல்ல ப்ரோ, இந்த ஐஸ்கிரீம் மேன் ஒரு ட்ரைலர் இருக்குல்ல, அதெல்லாம் ரிலீஸ் ஆகணும் இப்ப தோணுது. ஆனா எனக்கு என்னன்னா, இது பிரகாஷ் ப்ரோ எனக்கு இப்பயுமே டவுட்டா இருக்கு. நம்ம தமிழ் மக்களுக்கு எப்படி இந்த ஹாரர் ஜானர்னா எப்படி எல்லாரும் போய் பாக்குறாங்க? இப்ப டிமான்டிகல்னே இருக்கட்டுமே, அது வந்துட்டு அவ்வளவு கோரியாலாம் இருக்காது. ஆனா இவங்க இப்ப அந்த மாதிரிதான் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சார் வாங்கிட்டோம். பரணி ஒரு ஆர்வம் பரணி. இங்க பாருங்க பரணி, ஒரு பேய் படமோ சாமி படமோ அடுத்து வந்து ஃபேண்டசி படமோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு இயல்பான ஒரு ஆர்வம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபேண்டசி படம் கூட ஓகே, சாமி படம் கூட ஒரு அளவுல ஓகே. பேய் படம் எக்ஸ்ட்ரா ஆர்வம் பண்ணி நம்ம ரியல் லைஃப்ல பயப்பட முடியலையே. இங்க இருக்க காலம் மாற 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 பயப்படணும், அது ஒரு த்ரில் மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும், ஏதோ ஒரு வகையில ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தேட்டர்ல போய் கத்திக்கிட்டு ஜாலியா ஊன்னு அதெல்லாம் ஒரு மனநிலை. அந்த மனநிலையை தேட்டர்ல போய் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் ப்ரோ இதெல்லாம் விடுங்க. நான் வந்துட்டு சரி இன்டர்வியூல சும்மா வந்துட்டு பக்கத்து என்னோட ரோல யாருமே இல்லை. என்னோட எண்ட்ல வந்துட்டு லாஸ்ட்ல ஒரு கப்பல் உட்காந்துருந்தாங்க. அவன் என்னன்னா இன்டர்வியூல வந்து அந்த பொண்ணோட காலை பிடிச்சிட்டு அமுத்தி விட்டுட்டு இருக்கான், கால் வலிக்குது போலன்னு. அதெல்லாம் பரணி அது வேற காரணத்துக்காக பரணி, நீங்க படத்துக்காக இல்ல பரணி. என்ன பரணி அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் பார்த்துட்டு உடனே திரும்பிட்டேன். நான் அது இன்டர்வல் பிளாக்ல தான் நடந்துச்சு, அது வெளிச்சம்லாம் இருந்துச்சு. அவனுக்கு ஒரு 1000 பசி இருக்கும். நீங்க இன்டர்வல் பிளாக்ல பாப்கார்ன் சாப்பிடுங்க, அவர் எதையோ சாப்பிடுறாரு, நீங்க அதெல்லாம் போய் அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. நான் டிஸ்டர்பே பண்ணல பிரகாஷ் ப்ரோ. நான் தனியா உட்காரணும்னு சொல்லி தான் நான் போயே டிக்கெட் வாங்கினேன். எனக்கு என் பக்கத்துல யார் உட்கார்ந்தாலும் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்றேன், 3 சீட்டு புக் பண்ணுங்க. லெஃப்ட் சீட்டு ரைட் சீட்டு பிளாங்கா விட்டுருங்க, நடு சீட்டு நீங்க உட்காந்து பாருங்க, சும்மையா படம் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு முன்னாடி நான் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன் ஆக்சிஸ்ல. அதுல ஒரு டிக்கெட் புக் பண்ணா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. மந்த்லி ஒன்ஸ் நினைக்கிறேன், மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நினைக்கிறேன். நான் எப்பயுமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கூட்டம் அதிகமா இருக்கிற படத்துக்கு அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிடுவேன். ரைட் சைட்ல சும்மா இருக்கும், நான் ஜாலியா போய் பார்த்தேன். வில்லன் படத்துல ஒருத்தர் டிக்கெட் வாங்குவார், அஜித்கிட்ட 2 டிக்கெட் வாங்குவார். எதுக்குதான்? அதுவும் எனக்கு தான் பாரு. ஏன்னு கேட்டா அந்த காணா போனா நான் என்ன பண்றது, இதுவும் காணா போச்சு, நான் என்ன கிறுக்கனா? நான் தான் பஸ் பாஸ் வச்சிருக்கேன்ல,
அப்படிம்பாரு. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது ரெஃபரன்ஸ் நீங்க சொன்னால. யூடியூப்ல இன்னைக்கு காலையில ஸ்பேஸோட யூடியூப் கமெண்ட்டை திறந்து பார்த்தா ஒருத்தர் போட்டிருந்தாரு, வேல் இல்லாம மேட்ச்ல ஒரு கிக்கே இல்லையன்ட்டு. அந்த இடத்துல பரணி ப்ரோ ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது கீழே இன்னொரு லைன் போட்டிருந்தாரு, இந்த ரெஃபரன்ஸ் சொன்னா கூட பரணி புரியுமோ என்னன்னு போட்டிருந்தாரு. அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு புரியாது. கில்லி ரொம்ப புரியும், கில்லி பிடிக்கும். விஜய் படத்துல ரெஃபரன்ஸ் சொன்னா புரிஞ்சிடும் பரணி. அது எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ, தேங்க்ஸ். யார் சொன்னாங்களோ. சரி பரணி இங்க கூப்பிடுறாங்க, தம்பி கூப்பிடுறான், பேச முடிச்சிடலாம், நாளைக்கு சந்திப்போம். பை. இப்ப நீங்க நேத்தும் அப்படிதான் சீக்கிரமா முடிச்சீங்க, இன்னைக்கும் சீக்கிரமா முடிக்கிறீங்க. ஏன் பிரகாஷ் கொஞ்சம் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய வேலை இருக்கு பாருங்க. அதனால கொஞ்சம் என்ன பண்றீங்க? சீக்கிரம் போட்டலாம், 8:30 போட்டலாம்னு பாக்குறேன். 8:30 மணிக்கு போட்டா நம்ம ஆட்கள் ஜாயின் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தா 8 AM ஜாயின் பண்றாங்க. அதனால 1/4 மணி நேரம் சும்மா இருக்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு 5 அதான் தலைவா, நீங்க ஒரு சீட்டா போட்டுருங்க தலைவா. 8:15 மாதிரி போட்டுருங்க. 8:30 ஸ்பேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல பிரகாஷ் ப்ரோ, 15 மினிட்ஸ் முன்னாடி இல்ல 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்க வந்துட்டு இந்த டைமுக்கு போட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட் டைம் போட்டு ட்வீட் போட்டுருங்க. ஏன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 200-300 people பாப்பாங்கல்ல, உங்க ரீச் இருக்குதுல்ல. அதனால நாளைக்கு படத்துக்கு போறீங்க? நாளைக்கு போறேன், அன்பே டயானா போறேன். நாளை மறுநாள் ஒடிசி போறேன். இப்போதைக்கு இந்த 2 தான் பிளான். நடுவில் அருள்வானுக்கு வேற ஒரு பிளான், வந்துருச்சு பாருங்க, நம்ம பிளான் வந்துருச்சு. ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. பை பை. சரி, நாளைக்கு ஆடிசி ரிவ்யூ அருள்வான் முடிஞ்சா பாக்குறேன். பை பை ஐயா. ஓடிசி அவ்வளவுதான், ஆடிசிலாம் கிடையாது. என்ன சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. தமிழ்லயே ஒடிசின்னு தான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா பரணி ப்ரோ? சலன் கடை கமெண்ட் மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? ஏங்க என்கிட்ட நீங்க எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி. சரி, ஓகே, பாப்போம். நான் படம் எப்படி பார்த்து சொல்றேன். அவனுக்கு படம் ஓட்டான உண்மையிலே சொன்னான். நான் பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணா, லாஸ்ட் 45 நிமிஷம் நல்லா இருந்துச்சுண்ணா அப்படின்னா. அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் சார். பாய். ஓகே, பை பை, தேங்க்ஸ் சார்.